வணக்கம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றதை மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது அதுக்குரிய பொருள் என்னென்று சொன்னால், பிறப்பு ஒத்தது தான் எல்லா உயிர்க்கும், எல்லா மனிதனுக்கும் இல்லை, எல்லா உயிருக்குமே பிறப்பு ஒரே மாதிரியான சிறப்புடையதுன்றது தான் அதில் பொருள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் ரெண்டா சிறப்பு அவங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வாமல் இருக்கும். ஒவ்வொருத்தர தொழிலுக்கு ஏற்ற மாதிரியும் சிறப்பு ஒவ்வாமல் இருக்கும். அதாவது சிறப்பு வேறுபடுமென்றது தான் அதில் பொருள். இதில் சொல்லப்படுற தொழிலுங்கிறது செய்தொழிலுங்கிறது அவனவன் செய்கிற அவன் தண்ட வருமானத்துக்காக செய்கிற தொழிலை பற்றி இல்லை, அவங்களோட வாழ்க்கை நடைமுறைகளை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கு. அதாவது பிறக்கிற எல்லாரும் நாம் மனிதரை எடுத்து பார்த்தோம்னா பிறக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சிறப்போடு தான் பிறக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை முறையை பொறுத்து அவங்களுக்குரிய சிறப்பு மாறுபட்டு கொண்டிருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நடுத்தரமான குடும்பத்தில் பிறந்து நீங்கள் படித்து ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல மனுஷனாக வளர்ந்து வந்தால் உங்களுக்குரிய சிறப்பு வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் படிக்கவும் தேவையில்லை, உங்களுக்கு படிச்சிருக்கணுமெண்டோ அல்லது பணம் இருக்கணுமெண்டோ அப்படி கூட இல்லை. நீங்கள் ஒரு சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு ஆளாக இருந்தால் உங்களோட சிறப்பும், அதே நேரம் அதே குடும்பத்திலேயே பிறந்த இன்னொரு நபர் வேறு மாதிரியான சிறப்போடையும் இருப்பார். அதாவது அவரோட சிறப்புண்டா எப்படி இருக்குமென்னு சொன்னால், யார் பார்த்தாலும் இவன் எல்லாம் ஒரு மனுஷனாண்டு கேட்குற மாதிரியும் இருக்கும். அப்போ ரெண்டு மனுஷர் இருக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் அவங்களோட பிறப்பு இருக்கும். ஒரு குடும்பத்தில் உள்ள 2 பேரையே எடுத்து பாருங்களேன். ஒரு குடும்பத்தில் உள்ள 2 பேருக்கும் அவங்கள 2 பேரும் ஒரே மாதிரி தான் தொழில் செய்கிறாங்கன்னு ஒரே தொழில் தான் செய்கிறாங்கன்னே வைப்போம். அப்படியே இருந்தாலும் அந்த 2 பேருக்குரிய இயல்புகளாலேயும் அவங்க 2 பேருக்கும் உரிய சிறப்பு மாறுபடும். சரி, அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. சரி, நாம் நம்மளோட சிறப்பை கூட்டிக் கொள்றதுக்கு என்ன செய்யணுமெண்டா, இது ரைட், இன்னொரு விஷயம் சொல்கிறோம். இது அந்த தொழில் சம்பந்தமானது, தொழிலை வச்சு கொண்டு மனுஷரை பிரிக்கிறது, அதை பற்றி திருக்குறள் சொல்லியிருக்கிற மாதிரியான சில ஆட்கள்கிட்ட இந்த திரிவுபட்ட வாதங்கள் இருக்குது. ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற தொழிலுங்கிறது அவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலுங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்னென்ன வேலை செய்கிறோம்னு சொல்கிறது தானே. தேவையில்லாத வேலை பார்த்துட்டான்னு சொல்கிறது அல்லது நல்ல வேலை செய்திருக்கிறான்னு சொல்கிறது, அதெல்லாம் அவன் செய்கிற ஒரு குறிப்பிட்ட தொழிலை பற்றி சொல்கிறே இல்லை. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையை பற்றி அதை சொல்லுவோம். அவனோட நடவடிக்கை என்று இதை எடுத்துக்கொள்ளலாம், இந்த தொழில் என்று ஆறுது. சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் கவனிக்கணும் என்னென்னு சொன்னால், எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் தண்ட வாழ்க்கை காலத்தில் அவன் தன்னால் ஏழுமான அளவு சின்ன சின்ன விஷயங்களை தன்னில் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவேளை நாம் வளர்கிற காலத்தில் நம்மளோட சமூகத்தாலேயோ அல்லது நம்மளோட சுற்றுச்சூழலால், அதாவது சமூகத்தால் அல்லது நம்மளோட குடும்பத்தால் அல்லது நாம் பாடசாலைக்கு போய் அதன் மூலமாக அல்லது நம்மளோட நண்பர்களால் நம்மளோட இயல்புகள் மாற்றமடைஞ்சு, அதாவது நம்மளோட இயல்புகள் சமூகத்துக்கு ஒவ்வாததோ அல்லது ஒரு நல்லொழுக்கத்துக்கு ஒவ்வாத இயல்புகளாகவும் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஓரளவு அறிவு வந்த கட்டத்துக்கு பிறகு, அதாவது ஓரளவு நம்மளால் யோசிக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்ததுக்கு பிறகாவது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளே இருக்கக்கூடிய குறைகளை நாமளே தேடி பார்க்கணும். நம்மளே ஏதாவது குறை இருக்குமா என்று தேடி பார்க்கணும். ஏன்னு சொன்னால், எப்பயுமே நம்மளே இருக்கக்கூடிய குறைகள் நமக்கு தெரியாது. சரியா? நம்மளோட முகத்தில் என்ன இருக்குங்கிறது நாம் கண்ணாடியை பார்த்தா தான் தெரியுமே ஒழிய நம்மளோட முகத்தில் இருக்கிறது நம்மளோட கண்ணால் நேராக பார்க்கலாது. அதே மாதிரி நம்மள இருக்கிற குறைகளையும் நாம் நேரடியாக பார்க்கலாது, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கறது மூலம் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை அறிய போன்றோம்னு சொன்னால் எப்படியும் ஒரு 100 குறை கண்டுபிடிச்சிடலாம். 100ஐயும் ஒரே நேரத்தில் நம்மளால் என்ன செய்யலாது, தீர்க்கிறதுக்கு வலிக்கிட்டோம்னா அதில் முழுசாக தோல்வி அடையும். ஒரு 30-40 நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இந்த விஷயத்தை நான் இன்றைக்கு மாற்ற போகிறேன், இன்றையிலேருந்து மாற்ற போகிறேன், ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு விஷயத்தை, அதுவும் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை ஒரு சின்ன விஷயத்தை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்போ சின்ன விஷயத்தை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும், என்னால் ஒரு விஷயத்தை மாற்றுறது என்னால் செய்ய இயலுமுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன விஷயத்தை செய்யுங்க.
இப்படி இப்படி செய்து கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு உந்துதல் ஒன்று வரும். ஒன்றுமே இல்லை, ரைட், ஓகே, எல்லாம் செய்து முடிஞ்சுதுன்றாலும் உங்களுக்கே ஒரு உந்துதல் ஒன்று வரும். என்னில் வேறு என்ன குறை இருக்குது, தேடி திருத்துவோம்னு யோசிப்பீங்க. அப்போ அது ஒரு பழக்க வழக்கமாக வரும், ரைட். அப்படி வந்ததுக்கு பிறகு உங்களால் லேசாக உங்களோட குறைகள் நிறைகள் எல்லாம் உங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சமூகத்துக்கும் பிரயோசனமான ஆளாக இருப்பீங்க. நீங்களும் பிரச்சனை இல்லாத ஆளாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் கதைக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால், அதாவது நான் கதைக்கிற முறையும் நான் கதைக்கக்கூடிய வீடியோவும் நான் இதிலேருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் என்ற கருத்துக்களை வேணுமென்னு சொன்னால் தேடி என்ன கருத்துக்கள் கிடைக்குமென்று நான் வேணுமென்றால் தேடி பார்த்து போடலாம். நான் கதைக்கிற முறையும் நான் கதைக்கக்கூடிய விஷயம் இந்த 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 மெதட் இருக்குதானே, இது நான் மாற்ற போகிறது இல்லை. ஏனென்றால் தேவை இருக்கிறவங்களுக்கு நான் இந்த முகம் எப்படி இருக்குங்கிறதும் தேவையில்லை, நான் கதைக்கிற மொழி வழக்கு எப்படி இருக்குங்கிறதும் தேவையில்லை. தேவை இருக்கிறவங்களுக்கு இந்த கருத்து விளங்கணுங்கிறதுக்காக தான் நான் பெரிய புக் சம்மரி அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு போகாமல் இலகுவாக மக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியான ஒரு முறையில், இலகுவான்னு சொன்னால் படிக்காத ஆட்களுக்கு கூட லேசாக விளங்கக்கூடிய மாதிரியான முறையில் இந்த விஷயத்தை நான் கதைச்சி கொண்டு போகிறேன். உங்களுக்கு இது நல்ல கருத்தாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அல்லது உங்களுக்கு இது யாருக்கு பயன்படுமென்று நீங்கள் நினைக்கிற ஒரு ஆளுக்கு அல்லது நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களால சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கும். அப்போ அப்படியான ஒரு விஷயம் நான் கதைச்சிருக்கிறேன்னு சொன்னால் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். அதன் மூலம் ஒரு சமூகத்தை மாற்றிக்கொண்டு போகலாம். ஒரு சமூகத்தில் ஒவ்வொருத்தன் தான் நினச்சி மாறினான்னு சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய போரை கூட நிப்பாட்டலாம். சரியா? அதனால் இதை உங்களுக்கு என்ன வழியில் பயன்படுத்த இயலுமோ அந்த வழியில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.